இந்தியா டே 2 எப்படி விளாண்டாங்கன்னு பார்ப்போங்க. டே 2வில் வந்து ராகுலும் சிராஜும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ராகுல் என்ன மாதிரி பிளேயருங்க, அப்பா 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 அப்பா, உண்மையிலேங்க. ராகுல் நல்லா விளாண்டாருங்க மனுஷன். கரெக்டாக டெய்ல் எண்டர் தான் இருக்காங்கன்னு தெரியுது, டீமுக்கும் ரன் வேணும், அவரும் செஞ்சுரி அடிக்கணும்ன்ட்டு நல்லா கரெக்டாக விளாண்டாருங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செஞ்சுரிங்க இது ராகுலோடது. இந்த செஞ்சுரி வந்து நம்ம எந்த டாப் 5ல் கூட வைக்கலாங்க. ஏன்னா அப்படி மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு விளாண்டாருங்க. இந்த சைடு எல்லாரும் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ராகுல் வந்து அந்த செஞ்சுரியன் கிரவுண்டுக்கும் ராகுலுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு தெரில, சூப்பராக விளாண்டாருங்க செஞ்சுரியன் கிரவுண்டில் ராகுல். ராகுல் தாங்க. அந்த சரக்குன்னா இருக்குங்க ராகுல்கிட்ட, அதான் டாப் பிளேயர்ஸ்னால் அவர் தாங்க. அதே மாதிரி ராகுல் வந்து இப்போ சீனா கண்ட்ரிஸ்னு சொல்கிறாங்களே, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அது மாதிரி செகண்ட் இந்தியனுங்க. அவர் எல்லா கண்ட்ரிலையும் 100 அடிச்சிட்டாருங்க. ஃபஸ்ட்டு யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பந்த் இருக்காரு. செகண்ட் யார் இருக்காருன்னா கேஎல் ராகுலுங்க. எல்லா கண்ட்ரிலையும் செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க ராகுல். உண்மையிலே ராகுல் வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயருங்க. ஆனால் என்ன சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அவர் ஃபார்ம் அவுட்டாக இருந்தார். ஆனால் இப்போ வந்து மனுஷன் கரெக்டாக விளாட்றாருங்க. கேஎல் ராகுல்னா கேஎல் ராகுல் தாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாக்குங்க. இந்த நாக்கை வந்து டாப் 5ல் கண்டிப்பாக வைக்கலாம். கேஎல் ராகுலுக்கு வந்து எந்த இதுவும் சொல்ல முடியாது இந்த பொறுத்தவரையும். கேஎல் ராகுல், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, சல்யூட் ராகுல். அதே மாதிரி இந்தியா வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க 245க்கு. சவுத் ஆஃப்ரிக்காவில் யார் பெஸ்ட் பவுலர்னா நம்ம கசீரோ ரபாடா தாங்க. என்ன மாதிரி மனுஷன் பவுலிங் போட்டார் தெரியுமா? நேத்தியும் சரி இன்னைக்கும் சரி சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. டே 1 டே 2னா ரபாடா வந்து டே 1ல் தான் 5 விக்கெட் எடுத்துட்டாரு, டே 2ல் வந்து விக்கெட் எடுக்கல. பட் ஆனால் நல்ல பவுலிங் போட்டார் ரபாடா. 20 ஓவர்ஸ் போட்டு 59 ரன்ஸ், 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க. ரபாடா வந்து நல்ல பவுலர், வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் ரபாடா. அதே மாதிரி பர்கரும் வந்து சூப்பராக போட்டிருக்காரு. 16 ஓவர்ஸ் 50 ரன்ஸ், 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க பர்கரும். ஹேட்ஸ் ஆஃப்ங்க ரெண்டு பேருக்கும். நல்லா அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்தியா இன்னிங்ஸை முடிச்சு விட்டாங்க. இந்தியா வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க 245க்கு ஆல் அவுட்டு. அதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாக்கை வந்து ஆடினது வந்து கேஎல் ராகுலுக்கு வந்து நம்ம வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்கங்க. ஏர்லியாக விக்கெட் எடுத்துட்டாருங்க சிராஜ் மாக்ராம. அப்புறமேட்டு வந்து எல்காரும் அந்த டோனியும் சூப்பராக பார்ட்னர்ஷிப் போட்டாங்கங்க. 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கிட்ட போட்டாங்கங்க அவங்க ரெண்டு பேரும், எல்காரும் டோனியும். ஆனால் எல்கார் என்னங்க சொல்கிறது, மனுஷன் லாஸ்ட்டு டெஸ்ட் சீரியஸ் விளாட்றாரு, அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. ஆனால் 140 ரன்ஸ் அடித்தாருங்க. நல்லா விளாண்டாருங்க எல்கார் வந்து கொஞ்சம் எட்ஜு வாங்கி ரன்ஸ் அடிப்பார். அப்புறம் நல்லா மீட் அடிச்சுன்னா டைமிங்லேயும் நல்லா ரன்ஸ் அடிப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட பிளேயர் எல்கார். இன்றைக்கும் கொஞ்சம் அப்படி தான் விளாண்டாரு. பட் ஆனால் 140 அடிச்சிட்டாருங்க எல்கார். நல்ல இன்னிங்ஸு, நல்ல ஸ்கோரு, நல்லா அடிச்சிருக்காரு எல்கார் மட்டுமே. பாதி சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்கோர் அடித்ததே வந்து எல்கார் தான், 140 அடிச்சிட்டாரு. அப்புறம் பின்னாடி வந்த பீட்டர்சன், அவரும் அவுட் ஆகிட்டார் சீக்கிரமே. அப்புறம் டேவிட்னு ஒருத்தவருங்க, அவரும் நல்ல மிடில் ஆர்டர் வந்தார். அவரும் எல்காரும் மறுபடியும் பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா சவுத் ஆஃப்ரிக்காவை விளாண்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லீடு எடுத்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா 256 அடிச்சிட்டாங்க. 11 ரன்ஸ் லீடு எடுத்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ இந்தியாவோட 11 ரன்ஸ் அதிகமாக இருக்காங்க. மெயின் பேட்ஸ்மேன் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்கார் தான். நல்லா விளாட்றாரு எல்கார். 140 நாட் அவுட்டில் இருக்கார் டே 2 முடியும் போது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில இந்த மேட்ச்சு. ரொம்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு சைடாக ப்ரெஷராக போயிட்டுருக்கு. எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, எப்படி இதுலேருந்து இந்தியா வந்து கம்பேக் பண்ண போகிறாங்கன்னு தெரில. டே 3ல் வந்து 7 விக்கெட்ஸ் எடுத்தால் தான் இந்தியா வந்து கொஞ்சமாச்சு கம்பேக் பண்ண முடியும். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து லீடு வந்து 50க்குள்ளே குறைச்சிட்டாங்கன்னா தான் அப்போ தான் இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பேட்டிங் ஆட முடியும். லீடு 50க்கு மேலே சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆயிரும். 100னா லீட் தொட்டுட்டாங்கன்னா இந்தியா வந்து இந்த டெஸ்ட்டை லாஸ் பண்ணிடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்தியா வந்து இன்னும் நல்லா பவுலிங் ஸ்ட்ராங்காக போடணும். நல்லா தான் போட்டிருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ராவும் சிராஜும் தான் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. 2 பேரும் நல்லா போட்டாங்க. தாக்கூரும் நல்லா தான் போட்டார். பட் ஆனால் அந்த பிச்சுக்கு வந்து தாக்கூர் வந்து எடுக்கலை. பிரசாந்த் கிஷனும் புது டெபுட்டன்கிறதுனால ரொம்ப அதிக ரன் கொடுத்துருக்காரு. எக்கனாமி 4.10 இருக்கு அவருக்கு. கடைசியில் அவர் பிரசாந்த் கிஷன் தான் விக்கெட் எடுத்தார். அஸ்வினுக்கு வந்து பால் வந்து டேர்ன் ஆகலை. ஆனால் அஸ்வினும் நல்லா தான் பவுலிங் போட்டார். நாளைக்கு வந்து இந்தியா வந்து சீக்கிரம் எல்லா விக்கெட்ஸையும் எடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். 100க்குள்ளே லீடை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் தான்
இந்தியாவுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கும். இல்லைனா இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா 100க்கு மேலே லீட் அடிக்க விட்டாங்கன்னா இந்தியா வந்து இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக தோற்றுரும். நாளைக்கு டே டே 3 மார்னிங் செஷன்லேயே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்தியா வந்து ஆல் அவுட் எடுத்துடணும். அப்போ தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இந்தியா அடிக்க விட்டுட்டாங்க 100 ரன்ஸ்க்கு மேலே, இந்தியா வந்து பேக் ஃபுட்டுக்கு வந்துடுவாங்க. ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு. அதனால் டே 3 ஃபஸ்ட் செஷனுக்குள்ளே சவுத் ஆஃப்ரிக்காவை ஆல் அவுட் எடுத்துகிட்டு இந்தியா வந்து கம்பேக் பண்ணணும். அதான் நான் மெயின் தாட்டாக இருக்கணும் டே 3யோட ஃபஸ்ட் செஷன்னு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு, எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல.